சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல இந்த ஹாவோ சொசைட்டி. இந்த ஹாவோ சொசைட்டினா என்னன்னா, தாழ்த்தப்பட்டவங்க, சமூகத்தால வெறுக்கப்பட்டவங்க, நாடோடிகள், சிறு திருடர்கள் அவங்கலாம் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒண்ணு தான் ஹாவோ சொசைட்டி. இந்த ஹாவோ சொசைட்டில மத்த பிரிவை விட அதிகமான பேர் இருக்காங்க. அதனால இவங்க பல இடங்கள்ல போயிட்டு ஒரு ஸ்பை மாரி இன்ஃபர்மேஷன்ஸ கலெக்ட் பண்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அவங்களோட ஒரு பெரிய பலமும், அவங்க உயிர் வாழற வழியும் இதுதான். அந்த அவ்ளோ பெரிய சொசைட்டியோட லீடரே ஜூடாயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஜூடாயிலும், "நீங்க என்ன சொல்றீங்களே எனக்கு ஒண்ணும் புரியல. ஹாவோ சொசைட்டியா? அப்படிப்பட்டவன நான் கேள்வியே பட்டதில்லையே." அதுக்கு நம்ம ஹீரோவும், "முதல்ல நானும் குழப்பமா தான் இருந்தேன். ஏன்னா சூச்சாங் நகரத்துல இருக்க வேண்டிய ஒருத்தரு இன்டர்வியூக்காக என்னோட கமிஷன் கிளானுக்காக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. இவ்ளோ சொன்ன அப்புறமும் நம்ப மாட்டீங்களா ஜூடாயில்? அப்படி இல்லைன்னா செட் லீடர் ஹின் வூயா?" அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லி முடிச்ச உடனே ஜூடாயிலும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துடுறான். நம்ம ஹீரோவோட கண்ணுல கரெக்டா குத்த போகும்போது நம்ம ஹீரோ அவனோட டேகரை பிளாக் பண்றான். அதுக்கப்புறம் ஜூடாயிலும் யாரிலேயே அப்படியே சுத்தி நம்ம ஹீரோவை திரும்பவும் ஒரு அட்டாக் பண்றான். அந்த அட்டாக் நம்ம ஹீரோ திரும்பவும் பிளாக் பண்றான். அதனால 2 பேருமே கொஞ்சம் தூரத்துக்கு தூக்கி வீசப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்னோட உண்மையான அடையாளம் ஒரே ஒருத்தனுக்கு கூட தெரியாது. ஆனா உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சு? அதை கேட்காம நம்ம ஹீரோவும், "ஓ அப்படின்னா இதான் புகழ்பெற்ற சவுண்ட்லெஸ் ஃப்ளையிங் டேகர்ஸா? நீ அதை எடுத்தப்போ என்னால பார்க்க கூட முடியல. உண்மையாவே உன்னோட ஸ்கில்ஸ் ரொம்ப அற்புதமா இருக்கு." அதை கேட்ட ஜூடா இல்லம், "உனக்கு பல விஷயம் தெரியும் போலியே. இப்பயிலிருந்து உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நீ சொல்ல வேண்டியிருக்கும். நீ மட்டும் அப்படி சொல்லலைன்னா அதோட விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும்." அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள, ச்சே, அவனுக்கு உண்மையாவே எவ்வளோ விஷயம் தான் தெரியும். அவனுக்கு சூச்சாங் நகரத்தில் இருக்க என்னோட சீக்ரெட் பேஸோட லொக்கேஷன் மட்டும் தெரிஞ்சா ரொம்பவே சிக்கலாயிடுமே. இப்பயே நான் உனக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஹாவோ சொசைட்டியை யூஸ் பண்ணிக்க என்னை மிரட்டலாம் நினைக்காத. அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை இப்பயே கைவிட்டுரு. ஏன்னா எனக்கும் ஹாவோ சொசைட்டியில் இருக்கவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பவர், அதிகாரம், வாழ்க்கை. அதை உன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட நான் எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு இவனு ஏதோ ஒன்று சொல்ல வந்துருக்கும்போது நம்ம ஹீரோவும், "நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாவோ சொசைட்டியோட வீக்னஸை பயன்படுத்தி அவங்கள துன்புறுத்துற எண்ணம் எனக்கு இல்லை." அதுக்கு ஜூடா இல்லம், அப்படின்னா? அதுக்கு நம்ம ஹீரோவும், "நான் ஆசைப்படுறது பிரேக் அண்ட் கிளானுக்கும் ஹாவோ சொசைட்டிக்கும் இடையேயான ஒரு கூட்டணி தான்." அதை கேட்ட ஜூடா இல்லம், "என்னது பிரேக் அண்ட் கிளானுக்கும் ஹாவோ சொசைட்டிக்கும் இடையே ஒரு கூட்டணியா? நான் நினைச்ச மாதிரியே கடைசியில் நீங்களும் எங்களோட இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களே." அதுக்கு ஹீரோவும், "சரிதான், நான் அதை மறுக்க மாட்டேன். அப்படின்னா நான் அதை ஏற்றுக்க எனக்கு எந்த காரணமும் இல்லை. அதனால நான் அதை ரிஃப்யூஸ் பண்ணுறேன்." அதை கேட்ட நம்ம ஹீரோவும், "அப்படியா? ஆனால் நீ அதோட விளைவுகளை சமாளிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா?" அதை கேட்ட ஜூடா இல்லம் ஷாக் ஆகிட்டு, "அப்படின்னா நான் என்னோட இடத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீ சொல்ல வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நம்ம ஹீரோ கிட்ட. அதுக்கப்புறம் மனசுக்குள்ள, யூஜின் வூன் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவன் ஒரு சாதாரண மனுஷனே இல்லை. அவனோட கூட்டாளிகளுக்கு அவன் ஒரு பரந்த மனம் கொண்டவனா இருப்பான். ஆனால் அவனோட எதிரிகளுக்கு அவன் ஒரு டெவில் மாதிரி இருப்பான். நான் அவனை எதிர்த்தா ரத்தம் சிந்துறதுன்றது கன்ஃபார்ம். ஆனால் அந்த ரத்தம் இருந்தால் தான் இருக்கும்." அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், "நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கடுமையானவலாம் இல்லை. சரி, இப்போ அக்ரிமெண்ட்ல ஒரு பக்கம் மட்டுமே சாதகமாக இருந்தால் அது ஒரு சமமான அக்ரிமெண்ட்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால ஹாவோ சொசைட்டிக்கு நன்மை தரும் கண்டிஷன்ஸை நான் உனக்கு முன்வைக்கிறேன். இப்போ என்கிட்ட 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஹாவோ சொசைட்டியில் தொடர்ந்து மெம்பர்ஸ் காணாமல் போகிறதுக்கு பின்னாடி இருக்க முக்கிய குற்றவாளிகள் யாருன்னு நான் உனக்கு சொல்கிறேன்." அதை கேட்ட ஜூடா இல்லம், "காணாமல் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ யாரை சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே." அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு. அதை கிட்ட நம்ம ஹீரோவும், "எவ்வளோ நேரம் நீ இப்படியே நடிக்க போகிற? ஹாவோ சொசைட்டியில் இருக்க மெம்பர்ஸ் தொடர்ச்சியாக காணாமல் போனதை விசாரிக்க தான் நீங்கள் வந்திருக்க, ஜேஜியாங்க்கு வந்திருக்க அப்படின்ற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும்." அதுக்கப்புறம் செகண்டு, ஐடென்டிட்டிஸ் ரிவீல் ஆன ஹாவோ சொசைட்டியோட மெம்பர்ஸை திரும்பவும் அவங்களோட சமூகத்திலேயே நான் சேர்க்கிறேன். இந்த 2 கண்டிஷன்ஸ் உனக்கு போதுமா? இது ஒரு நல்ல யோசனையா உனக்கு தெரியலையா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். இதை கேட்ட அவனும், "இன்னும் நீ சும்மா விளையாடுறியா? ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்க கமிஷன் கிளானோட லீடரால தீர்க்கக்கூடிய பிரச்சனை அது இல்லை." அதுக்கு நம்ம ஹீரோவும், "அப்படின்னா ஒரு பிரிவோட பிரம்மாண்டமான அளவு உன்னோட மெம்பர்ஸை திரும்பவும் சமூகத்துல கொண்டு போய் சேர்க்குன்னு நினைக்கிறியா? அது இந்த மாகாணத்தோட பிரபுவோ அப்படி இல்லைன்னா இந்த முழு கண்ட்ரியையும் ஆட்சி செய்கிறவரோ முக்கியம் இல்லை. அவங்க பயன்படுத்துகிற முறை தான் முக்கியம். இப்பயிலிருந்து சொல்கிறேன், ஒவ்வொரு மாகாணத்திலையும் உருவாக்கப்படுற பிரேக்கிங் கிளானோட கிளை அலுவலகங்களில் ஹாவோ சொசைட்டியை சேர்ந்த மெம்பர்ஸ் முழுமையாக நிரப்பப்படுவாங்க." அதை கேட்ட ஜூடா இல்லம், "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், "அவங்களுக்கு நாங்கள் மொத்த ஃபண்டமெண்டல் மார்ஷியல் ஆர்ட்ஸையும் கற்றுத்தரோம். அது ஹாவோ சொசைட்டியில் இருக்க எல்லாருக்கும் கசிஞ்சா கூட எனக்கு அது பெரிய மேட்டர் இல்லை." அதெல்லாம் கேட்ட ஜூடா இல்லம் எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்துட்டு, அதுக்கப்புறம், "அதெல்லாம் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா? ஹாவோ சொசைட்டியில் இருக்க மெம்பர்ஸோட அடையாளங்கள் மட்டும் வெளிப்பட்டா அத்தோட உன்னோட மரியாதையும் கௌரவத்தையும் அது அடிமட்டத்துக்கு கொண்டு வந்துடும். அப்படி எதனா நடந்தா அது உனக்கு பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும், "அந்த போலியான கௌரவத்தை விட வாழ்க்கையோட விளிம்புக்கு போனவங்களை திரும்பவும் நம்பிக்கை கொடுத்து வாழ வைக்கிறது தான் உண்மையான கௌரவம். இப்போ உன்னோட முடிவை எடு. என்னோட பதில் போதுமானதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்." அதை கேட்ட ஜூடா
கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, "நீ மத்த பகுதிகள்ல கிளை அலுவலகங்கள் அமைக்க போறன்னா, அதுக்கு முதல்ல நீ ஜேஜிய அங்க கைப்பத்தணும். அதுக்கு நீ நம்பிக்கையா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அத கேட்ட நம்ம ஹீரோவும், "1 மந்த் டைம் குடு. ஜேஜி அங்க அதுக்குள்ள என் கையில இருக்கும்." அத கேட்ட ஜூடா எல்லும், "நான் மறுக்க முடியாத ஒரு ஆஃபர எனக்கு முன்னாடி வச்சிருக்க. அப்படி இருக்கும்போது எனக்கு வேற வழியும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ கூட்டணி வச்சிடுறாங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. தேங்க் யூ. பாய்.